Hi everyone, welcome to Jeyam cooking. இன்னைக்கு நாம இறால் கிரேவி ரொம்ப சிம்பிளா ஈஸியா அதே சமயம் டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு pan சூடு பண்ணிட்டு 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை, அன்னாசி பூ சும்மா சின்ன பீஸ் 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது பொரிய விடலாம். இது வாசனை வந்ததுக்கு அப்புறமா 4 பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கலர் மாறினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இறால் வாய்வுன்றதுனால அதிகமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ சேர்க்குற உப்பு தான் நான் இதுக்கப்புறம் சேர்க்கல. இந்த உப்பே சரியாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இறால் சேர்த்துடலாம். 1 கிலோ இறாலில் மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதை 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் தண்ணி பிரிஞ்சு வெளில வரும். எவ்வளோ தண்ணி வெளியில் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். மசாலாவோட வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ப்ரான்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் நம்ம கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். நிறைய சேர்த்தோன்னா தண்ணி ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்தோன்னா செமி கிரேவியாக இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இது அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் வெந்தாலே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போது கொத்தமல்லி இலையை தூவி விடுறேன். கொத்தமல்லி இலையை தூவிட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அப்போ கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர்லாம் நல்லா அதில் இறங்கி இறால் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜெயம் குக்கிங்கிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.